ஃபர்ஸ்ட் டே ஆட்டோ ஓடும்போது 35 ரூபா. சார் இங்கேருந்து போக 15 ரூபா 10 ரூபா. அந்த இதில் தான் வந்து நாங்கள் 2 பேரும் மட்டும் தான் நிற்போம். வேறு எல்லோரும் கேட்டு போவாங்க. ஆனால் யாரும் வந்ததில்லை. அப்புறம் யாரும் ஜன்னல் வரும். எங்களுக்குள்ள என்னென்னா நிறைய பேர் வரணும்னு. ஆனால் இப்போ நிறைய பேர் வந்துட்டாங்க. இப்போ அவங்களுக்கெல்லாம் நிற்க இடம் இல்லாமல் நாங்கள் கலெக்டர் ஆஃபீஸில் மனு கொடுத்து புதுஸ்டாண்டில் எங்களுக்கு ஒரு இடம் தாங்கன்னு சொல்லி கேட்டிருக்கோம். கலெக்டர் உத்தரவு கொடுத்துட்டாரு. ஆனால் இடையில மாநகராட்சியில் தடை பண்ணுறாங்க. அது இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அப்போ நீங்கள் தான் திருநெல்வேலி மாவட்டத்தில் முதல் பெண் ஆட்டோ காந்திமதி. சரி, இது கலெக்டர்லேருந்து கவர்மெண்ட் எல்லாருக்குமே தெரியும். எல்லாத்துக்குமே தெரியும். 2005 இருக்கீங்க. 2005 ஜூன் மாதம் வந்தேன். ஜூன் மாதம் வந்தீங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். இப்போ 2025 ஆயிடுச்சு. 20 வருஷம் முடிய போகுது. சரி சரி. நம்ம பிள்ளைய வந்து 4ஓ 5ஓ படிச்சுட்டு இருக்கோம். அப்போ நீங்கள் ஆட்டோ ஓட்டுறதுக்கு காரணம் ஒரு முதல் காரணம் உங்கள் வீட்டுக்காரர் தான் பெர்மிஷன் கொடுத்தா சொன்னீங்க. ஆமாம், அது என்னென்னா எல்லாருமே வந்து ஒவ்வொரு வறுமை நிமித்தமாக தான் வர முடியும். என் வீட்டுக்கு என் ஹஸ்பண்ட் வந்து 3 மாடியிலேருந்து கீழே விழுந்துட்டாங்க. விழுந்த உடனே வருமானத்துக்கு இது இல்லை. பிள்ளைகளுக்கு ஆகாரம் தானே முக்கியம். சாப்பாடு கொடுக்கணும். அதுக்கே வழி இல்லாத போது ஏதாவது ஒரு வழி கிடைக்கும் போது அந்த வழியை நம்ம ஆயத்தம் பண்ணி போய்கிட்டு இருக்கோம்ல. அப்படி கிடைச்சிருக்கு. சூப்பர்க்கா, வாழ்த்துக்க. ரொம்ப சந்தோஷம் பார்த்ததில்லை.